அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நாட்களுக்கு பிறகு குடும்பத்தை இப்படி ஐக்கியமாக நாங்களும் ஒன்றிணைந்து பார்ப்பதில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். எவ்வளவு வியாதிகள் கடந்த ஆண்டுகள்ல உங்களுக்கு வந்திருக்க கூடும், ஆனால் தேவன் அனைத்தையும் பரிபூரணமாக மாற்றி இன்று நீங்கள் புத்துணர்ச்சியுடன் சாட்சி சொல்ல வைத்த தேவனுக்கு கோடா கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது. நம்ம பல டாக்டர்ஸ் இருப்பாங்க, பல விதமான ஸ்பெஷலிஸ்ட், கண்ணுக்கா இருக்கட்டும் காதுக்கா இருக்கட்டும், அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 2 நாள் டேப்லெட்ஸ் போடுங்க, அதுக்கப்புறம் என்னை பாருங்க. நான் அவர்கிட்ட ஒரு தடவை கொடுத்துட்டாருன்னா சுகம், மறுபடியும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சுகமா இருக்கும் போது அவரை வாழ்த்தி கொண்டே இருக்கும். நோயா இருக்கும் போது அவர்கிட்ட கேட்போம்ல, எனக்கு பரிபூர்ண எனக்கு என்ன கொடுங்க, சுகம் கொடுங்கன்னு கேட்போம். சுத்தமாயிட்டதுக்கு அப்புறமா அவரை மட்டுமே உயர்த்தி கொண்டு நாம் இருப்போமானால் தேவன் இந்த ஸ்தலத்தில் ஆளுகை செய்வார். அதனால தான் ஒரு வசனம் இருக்கிறது, பாளையத்துக்குள்ளாக தேவன் உலாவிக் கொண்டிருப்பார். இந்த ஸ்தலத்துல தேவன் மட்டும்தான் உலாவுகிறார். தேவ தூதர்களை காற்றுகளாக வைத்திருக்கிறார், ஊழியர்களை உங்களுக்கு ஒரு அக்கினி ஜுவாலையாக வைத்திருக்கிறார். அதனால தேவனை நடத்துவார். நான் குறித்த நேரத்துக்குள்ளாக நான் முடிச்சிடுறேன். நேராக நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். எடுத்து வாசிங்க, சங்கீதம் 140:13. 140ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். தேவன் இந்த அருமையான வீட்டுக்கு தரக்கூடிய தேவனுடைய வார்த்தை, செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். அப்போ நம்ம அவருடைய சமூகத்துல வாசம் செய்யும் போது தேவன் என்னெல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான காரியங்கள் நம்ம வேகமாக பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். நமக்கு நேரம் இல்லை, வீணான வார்த்தைகளுக்கு நம்ம இடம் கொடுத்தா ஆவிக்குரிய வார்த்தைகள் தடைப்படும். அதனால நேரடியா நம்ம உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள நம்ம போகலாம். எடுத்து வாசிங்க, ஏசாயா 33:16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உங்களுக்கென்று தேவன் ஒரு அப்பமும் உங்களுக்கென்று ஒரு தண்ணீரும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கான என்ன அப்பமோ அது நீங்கள் கேட்டுக்கொண்ட நேரத்தில் வராது, தாமதித்தாலும் உங்களை சேரும். அதனால உங்களுக்கான அப்பமும் உங்களுக்கான தண்ணீரும் அவரே உங்களுக்கு கொடுப்பார். புதிய ஆண்டுல யார் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கென்று தேவன் அங்கு எழுதி வைத்திருக்கிற அப்பமும் தண்ணீரும் நேர்த்தியான நேரத்தில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு அநேகர் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நீங்களும் அநேகருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நம்புகிற மாத்திர கைகளை ஒருத்தவர்கள் அல்லேலூயா சொல்லலாம். இதுல இந்த மேல் பாகம் மட்டும் வாசிங்க. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்துல வாசமா இருக்கும் போது தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தலங்களில் வாசம் பண்ண வைப்பார். ஃபர்ஸ்ட் தேவன் சொல்ற விஷயம், நம்ம தேவனுடைய சமூகத்துல வாசம் செய்யணும். அவ்வாறு செய்யும் போது அவர் நம்முடைய குடும்பத்தை உயர்ந்த ஸ்தலங்களில் வாசம் பண்ணும்படியாக வைப்பார். இதுல இந்த 33ல 2 வாசிங்களேன். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையிலே அவர்கள் உயமும், இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு ரட்சிப்புமாயிரும். 2ஆம் வசனத்துல நம்மளுடைய ஜெபம் இவ்வாறாக இருக்கணும்னு இருக்கு. 16ஆம் வசனத்துல நம்ம என்ன கேட்டுக்கொண்டோமோ அதை தாண்டி மேன்மையான காரியத்தை தேவன் என்ன பண்றாரு பாருங்க, செய்யறாரு பாருங்க. இப்ப 2 வாசிச்சுட்டு நீங்க 16 வாசிங்க, உங்களுக்கு உள்ள அதோட ஆழங்கள் புரியும். 2 வாசிங்க, 2 வாசிங்க. அவ்வாறாக இந்த குடும்பம் தினந்தோறும் கேட்டுக்கொண்டு இருக்குமானால் எங்களுக்கு இறங்கும்னா இறங்கிடுவார். நம்ம யாருக்காக காத்திருக்கிறோம்? காத்திருந்தவர்கள் எல்லாமே நம்மை விட்டு சென்று விடலாம், அவரோ நம்மை தேடி வருகிறார். தேவரீர் காலையில் அவர்கள் குயமும், இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு ரட்சிப்புமாயிரும். இக்கட்டு காலத்தில் எப்படியா? அவர்தான் நமக்கு ரட்சிப்பு. இக்கட்டு காலகட்டத்துல யார் நமக்கு உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் நம்மோடு இருந்து நமக்கு வேண்டியதையும்
அதற்கு அதிகமானதையும் செய்யக்கூடிய தேவன். அதனாலதான் 16ஆம் வசனம். அவன் உயர்ந்த இடங்களில் பாத்தீங்களா, வாசம் பண்ணுவான். நீங்க தாழ்ந்தலா இருக்க மாட்டீங்க. அடுத்த வருடத்துல இந்த குடும்பம் அனைவருக்கு உயர்ந்திருக்கும். உயர்ந்த ஸ்தலங்களில் இந்த குடும்பம் கண்டிப்பாக வாசம் பண்ண போகிறது. உங்களை கண்டு எல்லாம் சொல்லுவாங்க, இருந்தா இவர்களை போல பரிசுத்தமாக ஜீவிக்கணும் என்று அநேக சாட்சி சொல்லும்படியா வைப்பார்கள். தேவனுக்கு தெரியும், நீங்கள் கண்ணீர் விட்டதை மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம். அவர் பரலோகத்திலிருந்து உங்களுடைய ஒரு துளியும் அவர் என்ன பண்ணியிருக்கார், கணக்கு வைத்திருக்கிறார். ஒன்றுமே வீணாக போகாது. வாசிங்க. கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நிச்சயமாய் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கண்டிப்பா கிடைக்கும். எங்கெங்க சொல்றாரோ நிச்சயம் நிச்சயம்னு, கண்டிப்பாக ஆசீர்வாதம் உண்டுன்னு அர்த்தம், அப்பம் உண்டுன்னு அர்த்தம், தண்ணீர் உண்டுன்னு அர்த்தம். உங்களுக்கான அப்பத்தை உங்ககிட்ட தான் கொடுப்பார். எனக்கான அப்பத்தை என்கிட்ட தான் கொடுப்பார். எனக்கான அப்பத்தை எடுத்து உங்களுக்கும், உங்களுக்கான அப்பத்தை எடுத்து எனக்கும் மாற்றி கொடுக்கிற தேவன் அல்ல. அப்படி பண்றதெல்லாம் மனிதர்கள் பண்ணுவாங்க. ஆனா தேவன் நமக்கானதை நமக்கு தகுந்த நேரத்தில் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த கூடிய ஒரே ஒரு தேவன் தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய சமூகத்தில் நாம் வாசம் செய்வோமானால் நம்மை உயர்ந்த ஸ்தலங்களில் வாசம் செய்யும்படியாக வைப்பார். ஒன்று. இரண்டாவது, எரேமியா 23:6. எரேமியா 23:6. அவர் நாட்களில் ரட்சிக்கப்படும். இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமும் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அங்க பார்த்தோம், உயர்ந்த ஸ்தலங்களில் நம்மை வாசம் பண்ணும்படியாக தேவன் வைப்பார். இஸ்ரவேல் சுகமாய் வாசம் செய்யும்படி வைப்பார். விசுவாசிக்கிற மாத்திர கைகளை உயர்த்தி, நம்ம தான் இஸ்ரவேல். நம்ம சுகமாய் வாசம் செய்யும்படி கண்டிப்பாக தேவன் வைப்பார். நீங்க கேட்கலாம், அடுத்த ஆண்டு மட்டும் தான் வைப்பாரானா? இன்றிலிருந்து இருந்து வைப்பார். இதுவரை நம்மை அற்புதமாய் தான் நடத்தி கொண்டு வந்தார், இனிமேல் நடத்துவார். வியாதிகள் வரும், ஆனா ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. எடுத்து தூக்கி உயர்ந்த ஸ்தலத்திலையும் சுகமாய் தங்க பண்ணுவார். இந்த வாக்கெல்லாம் யாரும் கொடுக்க முடியாது. நீ சுகமாய் இருப்ப அப்படின்ற வார்த்தைலாம் இப்ப கேட்கறது ரொம்ப கஷ்டம். தேவனும் நம்ம துக்கமா இருக்கும் போது நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம்மை சுகமாய் தங்கும்படி செய்வார். இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். உபாகமம் 33:28. உபாகமம் 33:28. இதோட இணைப்பு வசனம் தான். சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்னம் தண்ணீர் குறைவுபடாது. கொரோனா காலகட்டத்துல எவ்வளவு பேர் மாண்டு போனார்கள், ஜீவன் இல்லாமல். அவர்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களோட குடும்பம் எப்படி, அவங்களுக்கெல்லாம் அன்னம் தண்ணீர் எல்லாமே குறைவுபட்டது. நாமும் ஒன்றுக்கும் குறைவுபடாமல் தேவன் அன்றும் நடத்தினார், இன்றும் நடத்தினார், இனிமேலும் நம்மை நடத்துவார். நம்புகிற மாத்திரைகளை இப்போ நீங்க இதை இன்னும் அழுத்தம் கொடுத்து விசுவாசமா வாசிங்க. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து தான் ரொம்ப முக்கியம். தனித்துனா எல்லாரை காட்டிலும் நாம் மேம்பட்டவர்களாய் தனித்துவமாக தேவன் வைப்பார். அதனாலதான் சொல்றார், அங்க சொல்றாரு இஸ்ரவேல் சுகமாய் இருப்பான், இங்க இஸ்ரவேல் சுகமாய் தனித்திருப்பான். ஏன்னா உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நாம் தேமாவை போல வாழக்கூடாது, பவுலை போல. பரலோகத்திற்கு என்ன தேவன் நம்மை நடத்துறாரோ அதற்காக நாம் வாழும்போது தேவன் இஸ்ரவேலை எவ்வாறு சுகமாய் தங்க பண்ணினாரோ நம்மையும் தேவன் சுகமாய் தங்க பண்ணுவார். இன்னொரு தடவை நம்ம நீங்க வாசிங்க. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணும். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். வெயில் காலத்துல கூட அவர் உங்களுக்கு பனியாய் இருப்பார். இந்நாள் வரை அவர் என்ன பண்ணாரு? பாதுகாத்து வந்தார்.
இனிமேலும் அவரே உங்களை பாதுகாக்கும். சத்துருவோட காரியங்கள் இந்த வாசப்படியில உள்ள கூட நுழையாது. ஏன்னா அவர் வந்து பனியை போல இருக்கார். வெயில் எல்லாம் உள்ள, அவர் தான் வெயில், அவர் தான் பனி. எந்தெந்த காலகட்டத்துல பிசாசு உங்களை வீழ்த்தணும்னு வந்து நினைச்சானோ அந்த காலகட்டத்துல உங்களை உயர்த்தி வைப்பார். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வாசம் செய்யும் போது அங்க பார்த்தோம் உயர்ந்த ஸ்தலங்களில் உங்களை வாசம் செய்யும்படியாக வைப்பார். இங்க பார்த்தோம் இஸ்ரவேல் சுகமாய் வாசம் செய்யும்படி வைப்பார். இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். சங்கீதம் 132:14. இந்த வசனம் இந்த குடும்பத்துக்கு தேவன் வந்து தரக்கூடிய திறவுகோல் வசனம். எப்பவுமே ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். எப்பவுமே ஒரு ஊழியருக்கு தேவன் ஒரு 3 விதமா நடத்துவார். நான் எல்லா இடத்துலயும் வந்து சொல்றது வழக்கம். ஃபர்ஸ்ட் முன்னுரை, தேவன் என்ன வார்த்தையை கொடுக்கிறாரோ அதை உங்களுக்கு தெளிவாக உணர்த்தி விட்டு, இரண்டாவது திறவுகோல் வசனம் என்று அந்த குடும்பத்துக்கு தேவனை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். இறுதியாக முடிவு. முன்னுரை பார்த்தோம், தேவன் ஒரு வித்தியாசமாக என்ன பண்ணுவார், உங்களை வந்து நடத்துவார். அவ்வாறு தேவன் உங்களை நடத்தும் போது அவருடைய சமூகத்தை நீங்கள் வாசம் பண்ண வேண்டும் நம்ம வந்து பார்த்தோம். உயர்ந்த ஸ்தலங்கள் என்ன பண்ணுவார், நம்மை வாசம் செய்யும்படியாக வைப்பார். ஒன்று பார்த்தோம். இரண்டாவது, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் என்னது, இன்ட்ரோடக்ஷன். இப்போ திறவுகோல் வசனம் அப்படின்றது தான் இந்த 132:14 வாசிங்க. யார் தங்கும் இடமா இது? அன்றும் அவர் தான் இருந்தார், இன்றும் அவர் தான் இருக்கார், இனிமேலும் அவர் தான் இருப்பார். எந்த வீட்டுல தேவன் இருக்காரோ அங்க பாடுகள் வரும். பாடுகளை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கும். எதை கண்டா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாசிங்க. விரும்புறாரா பார்த்தீங்களா? சில பேர் இங்க உள்ள வர்றதுக்கு விரும்பலாம், விரும்பாமலும் இருக்கலாம். ஆனால் தேவன் விரும்பினதால் தான் இப்ப இங்க இருக்கார். இங்க இருக்காருன்னு சொல்றவங்க மாத்திரம் கையில் வைப்பேன். அபிஷேகம் பெற்ற நாம் அனைவருக்குள்ளும் தேவன் வாசம் செய்வாரானால் இந்த ஸ்தலமும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் விரும்புகிற ஒரு ஸ்தலமாக இருக்கும். அதை காட்டிலும் நம்மளுடைய இருதயத்தில் தேவன் வாசம் பண்றார். இருதயம் ஒரு ஸ்தலம் தான். இந்த ஒரு இருதயம் அவர் விரும்பினதுனால தான் சுத்தமாக இருக்கிறது. வியாதி வந்தாலும் அதை பரிபூர்ண சுகமாய் மாற்றி அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். அவர் விரும்பின இருதயம் இந்த வீட்டில் இருக்குமானால் இந்த வீடும் அவரால் விரும்பப்பட்ட ஒரு வீடாக இருக்கும். வாசிங்க. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இங்கே வாசம் பண்ணுவேன். இந்த வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை நான் விரும்பினபடியால் அவர் இங்கே வாசம் பண்ணுவார். இதுவரைக்கும் அவர் பண்றாரு, இனிமேலும் பண்றாரு. அப்ப அவர் என்ன பண்ண மாட்டார், அவர் மட்டும் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரு, அவரே ஆசீர்வாதமாய் இருப்பார். இதை நான் விரும்பினபடியால் நான் இங்கே வாசம் பண்ணுவேன். இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் 2-3 வசனங்கள் தான் நான் வந்து முடிச்சிடுறேன். இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:14. அப்போஸ்தலர் 2:14. 14 வாசிங்க. அப்பொழுது பேதுரு 16 கூட நின்று அவர்களை நோக்கி, உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அவர் வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போமானால் எவ்வாறு எருசலேம் ஜனங்கள் தேவனோடு வாசமாய் இருந்தார்களோ அவ்வாறு தேவன் நம்மோடு வாசமாய் இருப்பார். இதுல ஒரு மறைமுகமான ஒரு அர்த்தம் இருக்கு. பேதுருவும் அவனோடு இருந்த 11 பேரும், மொத்தமாக 12 பேர். இந்த 12 பேரும் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருந்தார்கள். அதே போல நம்முடைய குடும்பமும் தேவனோடு ஐக்கியமாக இருக்கும்போது அன்று எருசலேமை தேவன் ஆசீர்வதித்தவர் இந்த குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். இன்னும் கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். சகரியா 14:11. சகரியா 14:11. அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். இனி சங்கரிப்பு இல்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கி இருக்கும். எருசலேம் சுகமாய் தங்கி இருக்கும். அங்க பார்த்தோம் இஸ்ரவேல் சுகமாய் தங்கி இருக்கும்.
இங்க எருசலேம் சுகமாய் தங்கி இருக்கும். 8:3 வாசிங்க சரியாவுல 8:3. நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேமின் நடுவில் வாசம் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அங்க எப்படி 12 சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு இருந்தார்களோ, எருசலேமோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐக்கியப்பட்டு இருக்கிறார். அதனால் அவர் ஐக்கியப்பட்ட குடும்பம் சுகமாய் வாசம் பண்ணும். அதுதான் இங்க தேவன் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். இதை நம்ம சில நேரங்கள்ல மேலோட்டமாக படிச்சோம் அப்படின்னா மேலோட்டமாய் விளங்கும். இது நல்லா கிளியரா இருக்கு. எருசலேமோடு அவர் வாசம் பண்ணுகிறார். இப்ப இந்த குடும்பத்தோட அவர் என்ன பண்றார்? வாசம் பண்றார். அங்க சொல்லல 132:14 மட்டும் நான் விரும்பினபடியால் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு அங்க மட்டும் அவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கல. எவ்வாறு எருசலேமோடு நான் சுகமாய் தங்கி வாசம் செய்தேனோ அது போல இந்த குடும்பத்தாரோடு சுகமாய் தங்கி வாசம் செய்வார். 12 சீடர்களையும் எவ்வாறு தேவன் அழகாய் வழிநடத்தி வந்தாரோ இந்த குடும்பத்தையும் தேவன் வழிநடத்துவார். இன்னும் கூட எடுத்து வாசிக்கலாம். எஸ்ரா 1:3. எஸ்ரா 1:3. அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அப்ப இந்த குடும்பத்தாரோடு வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். முடிவுரையாக தேவன் சொல்ற ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நான் மீட்பர் அல்ல, இந்த எருசலேம் ஜனங்களுக்கு மாத்திரம் நான் ஒரு மீட்பர் அல்ல, இந்த குடும்பத்தாருக்கும் நான் ஒரு மீட்பர். இங்கே நான் வாசம் செய்வேன், ஆனால் நானே தேவாதி தேவன். அந்த தேவாதி தேவன் இந்த எருசலேமோடு வாசம் செய்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் எவ்வளவு போராட்டங்கள், பாடுகள், இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களை எடுத்து உயர்த்தி கண்மலையில் என்ன பண்றாரு? அவர் நிறுத்துறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம அறிஞ்சிக்கும் போது நம்ம எதை கண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில எப்பவுமே உறுதியா இருக்கும், விசுவாசத்துல உறுதியா இருக்கும். விசுவாசம் எப்பொழுதுமே ஒரு மேம்பட்ட ஒரு விசுவாசமா இருக்கும், தாழ்வான விசுவாசமா மட்டும் இருக்கக்கூடாது. இன்னொன்னு கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 26:19. உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். நாம் எல்லாருமே தேவனுக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள். நாம் ஒரு நாளும் இந்த ஒரு பரிசுத்தத்தை விட்டு விலகவே கூடாது. ஏன்னா அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இல்லை. அன்று மோசேக்கு மட்டும் வாக்குத்தத்தம் கொடுக்கல. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை காட்டிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் 3 விதமானது. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். கண்டிப்பா சொல்றாரு. செய்வேன்னா செய்வார். மாற்றிட்டு அவர் பேசவே மாட்டார். கண்டிப்பாக இந்த குடும்பத்தை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் வாசிங்க. செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். எப்ப செய்வேன்? பரிசுத்தமாய் நீ வாழும்போது கண்டிப்பாய் நான் உனக்கு செய்வேன் அப்படின்ற. இந்த குடும்பம் இந்நாள் வரை இந்த ஒரு பரிசுத்தத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அவர் சொன்னபடியே கண்டிப்பாக செய்வார். இந்த வார்த்தை ஏதோ சாமா மாம்சத்துல பேசணும்னு எனக்கு ஆசை அல்ல. தேவன் இந்த குடும்பத்தாரோடு பேச சொன்னதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வார்த்தையே இன்று முதல் ஆளுகை செய்து அடுத்த வருடத்துல கண்டிப்பாக உங்களுடைய கண்களும் காணும், உங்களோடு சேர்ந்து நாங்களும் கண்டிப்பாக காணுவோம். நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், தேவனுடைய சமூகத்துல மட்டும் வாசம் பண்ணுங்க. அவ்வாறு நீங்கள் வாசம் பண்ணும்போது இந்த குடும்பத்தை உயர்ந்த ஒரு ஸ்தலத்துல தேவன் வாசம் பண்ணும்படியாக வைப்பார். இஸ்ரவேலை சுகமாய் தனித்து வாசம் பண்ணும்படி வைப்பார். அதை காட்டிலும் மேன்மையான காரியம், அவர் இந்த குடும்பத்தை விரும்பினபடியால் அவரே இந்த குடும்பத்தாரோடு வாசம் பண்ணுவார். இறுதியாக நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம்.
எருசலேம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு அந்த ஒரு எருசலேமுக்கு ஒரு விடுதலையாக, அந்த எருசலேமுக்கு ஒரு சுகமாய் இருந்தாரோ, இந்த வீட்டுக்கு அவரே சுகமாய் இருப்பார். ஏனென்றால் நாமே அந்த இஸ்ரவேல், நாமே அந்த எருசலேம். கண்களை மூடலாம். அன்பின் பிதாவே, ஆசீர்வதியும்.